ஒரே ஒரு கப் கடலை மாவு பயன்படுத்தி வாயில வச்சதும் கரையிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு கடாயில சரியா 1/4 கப் நெய் சேர்த்துடலாம். நெய் நல்லா உருகி வந்த பிறகு 1 கப் கடலை மாவு எடுத்துருந்து அதை உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு குறைவான தீயிலேயே லேசா வறுத்து விட்டுருங்க. அடுப்பு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் குறைவான தீயிலே தான் இருக்கணும். லேசா அங்கங்கே கட்டி கட்டியா ஒரு மாதிரி உருண்டு வருதில்ல, அதெல்லாம் அந்த ஸ்பூன் ஸ்பேச்சுலா வச்சு லேசா உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க. அந்த நெய்யிலேயே கடலை மாவு வறுபடும் போது நல்ல வாசம் வர ஸ்டார்ட் ஆகும். இப்போ பாருங்க, சரியா ஒரு 15 நிமிஷத்துல பார்க்குறேன் அந்த கடலை மாவு நெய்யில் வறுபட்டு நல்ல வாசம் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த நெய் கூடவே கடலை மாவு கலவை நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஸ்மூத்தாக வர ஆரம்பிக்கணும், கட்டிகள் இல்லாமல். பாருங்க எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்பயும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பு குறைவான தீயில தான் இருக்கு. நெய்யில் வறுபட்ட வாசம் நல்ல வாசமாக வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி வந்த பிறகு இப்போ இதில் 1/4 கப் மில்க் பவுடர் சேர்த்துடலாம். மில்க் பவுடர் ஆப்ஷனல் தான், சேர்க்காமலும் செய்யலாம். சேர்த்திங்கன்னா அதிகமான டேஸ்ட் கிடைக்கும். கூடவே 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நான் இன்னைக்கு டெசிகேட்டட் கோகோனட் தான் சேர்க்கிறேன். நீங்கள் நார்மலான தேங்காய் துருவலும் சேர்க்கலாம். இந்த கடலை மாவு வறுப்பட்ட வாசம் கூடவே இந்த தேங்காய் துருவலும் நல்லா வறுப்படும் போது நல்ல வாசமாக வரும். இப்போ பாருங்க, அந்த மில்க் பவுடர் தேங்காய் துருவல் எல்லாமே அந்த மாவு கலவை கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கலந்து வந்த பிறகு இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். கூடவே 1 கப் காய்ச்சி ஆற வச்சு திக்கான பால் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மில்க் பவுடர் சேர்க்காம செய்றீங்க அப்படின்னா பால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். பாலுடைய டேஸ்ட் இதில் கொஞ்சம் தேவைப்படும், அவ்வளோதான். அல்லது மில்க் மேட் கண்டென்ஸ்டு மில்க் இருக்குல்ல, அது கூட சேர்த்து செய்யலாம். இப்போ பாருங்க, அந்த பால் எல்லாமே வத்தி கடலை மாவு உள்ளே இழுத்துட்டு நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு குறைவான தீயிலே தான் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் இந்த குறைவான தீயிலேயே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் சுகர் சேர்க்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருந்தேன், அதை உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சுகர் மெதுவாக கரைஞ்சி கொஞ்சம் இலகலாகி மறுபடியும் கொஞ்சம் திக்காகி வரும். ஸோ குறைவான தீயிலேயே நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்க, சுகர் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இருந்தாலும் சுகர் சேர்த்த பிறகும் ஒரு 5 அல்லது 7 நிமிஷம் கண்டிப்பாக நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போதான் சுகர் முழுவதுமே நல்லா மெல்ட் ஆகி இது கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ மறுபடியும் இதில் 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கூட பச்சை வாசம் எதுவுமே இல்லாமல் நல்ல வாசம் வந்துட்டு இருக்கு. அந்த தேங்காய் துருவல் கடலை மாவு எல்லாமே நெய்யில் வறுப்பட்ட வாசம் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கு. இப்படி எடுத்து மடிச்சு விடும்போது இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ரொம்ப இலகலா இல்லை, ரொம்ப ட்ரையாக புட்டு மாதிரியும் இல்லை. ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து இறுக்கி பிடிக்கிறதுக்கு சரியான பதத்தில் இருக்கான்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பதம் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு கை பொறுக்கிற சூடு ரொம்ப ஆற வேணாம். லேசாக சூடு ஆறி வந்த பிறகு கொஞ்சமாக இந்த மாதிரி கலவை எடுத்து லேசாக உருட்டி எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இந்த மாதிரி பேடா மில்க் பேடாவெலாம் செய்கிறதுக்கு எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரி அச்சுகள் கிடைக்கும். நான் அமேசானில் தான் வாங்கினேன். லோக்கல் ஷாப்பில் கூட வேறு டிசைனில் கிடைக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் செய்யலாம். அது நார்மலாகவே கைகளில் ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்துட்டு மில்க் பேடா மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த டிசைன்லேயே பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி அழகான கடலை மாவு பேடா ரெடி ஆயிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. அமேசான்லேயே 150 ரூபாய் அந்த மாதிரி கிடைக்குது. இதோடைய ரேட்டு குறைவான ரேட்லேயும் கிடைக்குது. லோக்கல் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா அந்த சின்ன அச்சு மட்டுமே இன்னும் குறைவாக கூட உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் கைகள் வச்சு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். ஏதாவது அச்சு இருந்ததுன்னா அதை வச்சு கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய டிசைன் பொறுத்தது அது. பாருங்கள், அழகழகாக டிசைனாக நம்ம செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கடலை மாவு பேடா ரொம்ப சுலபமாக ரொம்பவே சுவையாக ரெடி பண்ணிட்டோம். வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மில்க் பேடா கொஞ்சம் மைசூர் பாக் கொஞ்சம் சேர்ந்து செஞ்ச கலவை மாதிரி இருக்கும். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஆசையாக கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான சுலபமான கடலை மாவு பேடா பேசான் பேடா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.